அண்மை செய்தி. சட்டப்பேரவையின் இடைக்கால பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் பங்கேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அவரது உரை குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பகிரலாம். சட்டமன்றத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது உரையாற்றி வருகிறார். தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டை குறிப்பிடுவதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகள் மீதான தனது பார்வையை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கூடியதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஏறக்குறைய 31 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டக்கூடிய அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்யப்பட்டன என்று அவர் படிப்படியாக ஒரு பட்டியலிடுகிறார். அதுவும் குறிப்பாக அவருடைய பொறுப்பேற்றக்கூடிய தருணத்தை நினைவு கூறக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டது, அந்த கட்சியை கட்டிக்காக்கூடிய பொறுப்பு சாதாரண தொண்டர் அவருக்கு வழங்கப்பட்டதாகவும் 4 ஆண்டுகள் அர்ப்பணிப்புணர்வுடன் சிறந்த ஆட்சியை கொடுத்ததாகவும் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். அதேபோன்ற ஒரு ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட வறட்சி, புயல் பாதிப்பு, கொரோனா உள்ளிட்டவைகளும் சுட்டிக்காட்டி அதில் அவர் செய்த நிர்வாக திறன்மிக்க ஆட்சியாகவும் குறிப்பிட்டு, அதே ஒப்பீடோடு தற்போது நிலவக்கூடிய அந்த ஆட்சி என்பது கடன் சுமையில் நிலவக்கூடிய ஒரு ஆட்சியாக இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒரு அரசுடைய நிதிநிலை அறிக்கை என்பது வருவாய் மற்றும் செலவு இரண்டுக்கும் இடையில் எப்படி சமன் செய்யப்படுகிறது என்பது முக்கியம். வரவு செலவை சமன் செய்வதை குறிக்கும் ஆவணம் தான் நிதிநிலை அறிக்கை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், நிதி பற்றாக்குறை இருக்கலாம், ஆனால் வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடாது. இந்த பட்ஜெட்டில் நிதி மேலாண்மை சதவீதத்தை குறிப்பிடுவது அவசியம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது 19,000 கோடி கடன் அதிகரித்துள்ளது, வருவாய் பற்றாக்குறையும் இதுவரை இல்லாத அளவு உயர்ந்துள்ளது, மூலதன செலவு குறைந்துள்ளது. இவை சிறப்பான நிதி நிர்வாகத்தை காட்ட விரும்புகிறதா என்று கேள்வி எழுப்பக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், திமுக தேர்தல் அறிக்கையில் நிதி மேலாண்மை சீர் செய்ய குழு அமைத்தீர்கள். குறிப்பாக முன்னாள் RBI கவர்னராக இருந்த ரகுராம் ராஜன் தலைமையில குழு, பொருளாதார நிபுணர் குழு என்பது அமைக்கப்பட்டது. அந்த குழு 5 ஆண்டில் வருவாயை பெருக்க என்ன யோசனை தெரிவித்தது என்ற கேள்வியும் முன்வைத்திருக்கிறார். மேலும் கண்மூடி கடன் வாங்க அந்த குழுதான் யோசனை தெரிவித்ததா என்பதையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அரசின் மீது வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டுகள் ஒன்று, தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை மிகவும் மோசமான சூழல் இருப்பதாகவும், அதுவும் கடன் விகிதம் என்பது ஆண்டுக்காண்டு அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல இந்த 5 ஆண்டுகள் முடிவுள்ள தமிழ்நாட்டுடைய கடன் விகிதம் என்பது 10 லட்சம் கோடி என்ற அளவில் தாண்டியிருப்பதை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மீது முன்வைத்திருக்கிறார். இந்த விவாதத்தின் மீது அவர் பேசும்பொழுது, 5 லட்சம் கோடி கடன் பெற்று இந்தியாவில் கடன் பெறுவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் 10.71 லட்சம் கோடியாக தமிழக கடன் உயர்ந்துள்ளது என்பதை குறிப்பிடக்கூடிய அவருக்கு அரசு தரப்பிலிருந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்து வருகிறார். அதுவும் குறிப்பாக கடன் குறித்து இந்த அவையில் பலமுறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கியிருப்பதாகவும், கடன் வாங்குவதாக இருந்தாலும் நிதி மேலாண்மையாக இருந்தாலும் ஒப்பீட்டளவில் எடுத்துக்கொண்டு அதை பார்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதுவும் குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த கடன் வாங்கக்கூடிய திறன் மற்றும் அதனோடு ஒப்பிட்டு கடன் வாங்கக்கூடிய அளவு, அதே போன்று தற்போதைய ஆட்சி காலத்தில் வாங்கியிருக்கக்கூடிய கடன், அதே போன்று கடன் அடைக்கக்கூடிய அந்த திறன் உள்ளிட்டவையெல்லாம் கணக்கிட்டு ஒப்பீட்டளவில் தான் அதை பேச வேண்டும் என்று பதிலளித்திருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, கடன், நிதி மேலாண்மை உள்ளிட்டவற்றை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதுவும் குறிப்பாக அதிமுக ஆட்சியில் தொடக்கத்தில் கடன் வளர்ச்சி 108% இருந்தது எனவும், 4,80,000 கோடி அளவிற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் கடன் வளர்ச்சி இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். மேலும் 128% கடன் வளர்ச்சியை அதிமுக ஆட்சியின் இறுதியில் இருந்ததாகவும் குறிப்பிடக்கூடிய நிதியமைச்சர், அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த கடன் வளர்ச்சியை தற்போது 96% திமுக ஆட்சியில் குறைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடன் வாங்கக்கூடிய அந்த நிலை என்பது வரம்புக்கு உட்பட்டே கடன் வாங்கப்படுவதாகவும் குறிப்பிடுகிறார். மேலும் அதிமுக என விட்டு சென்ற கடனுடன் சேர்த்துதான் தமிழ்நாட்டில் தற்போதைய கடன் தொகை 9,49,000 கோடியாக இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 28.8% அளவுக்கு கடன் வாங்க முடியும், ஆனால் தமிழ்நாடு 26.43% மட்டும்தான் கடன் வாங்கியிருக்கோம் என்ற பதிலையும் அமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்க்கட்சித் தலைவருடைய அந்த நிதி நிர்வாகம் குறித்தான குற்றச்சாட்டுக்கு பதிலாக வழங்கியிருக்கிறார். மேலும் நிதி பகிர்வுல 7.9 இருந்து 4.0 குறைந்திருப்பதாக குறிப்பிடக்கூடிய சூழல்ல நிதி பகிர்வு குறைவால் 3.17% நிதி குறைந்ததன் காரணமாகவே கடனில் 33% அளவு நிதி பகிர்வு குறைவால் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு என்பது குறைந்து வருவதற்குரிய காரணமாக வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய அளவு என்பதும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வரம்புக்கு உட்பட்டு தான் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார். மேலும் மத்திய அரசுடைய மானியங்களும் குறைந்திருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருக்கிறார். 2020 மற்றும் 2021 ஆண்டு நிதி பற்றாக்குறை 4.6% இருந்ததாகவும், தற்பொழுது திமுக ஆட்சியினுடைய முடிவும் தருவாயில 3.48% அதை குறைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.